ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மரண அறுவை சிகிச்சைங்கிற பேரில் ஒரு வெப் சீரிஸ் போட்டிருந்தேன். அந்த வெப் சீரிஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த வெப் சீரிஸ் தான் எனக்கு சினிமாவில் பல பிரபலங்களை அறிமுகப்படுத்தி விட்டது. அதுக்கப்புறம் நான் எந்த வெப் சீரிஸும் போடல. அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. பட் அதுக்கப்புறம் நான் ஒரு சீரியல் கில்லர் வெப் சீரிஸ் எழுதி வச்சிருந்தேன். அது ரொம்ப நாள் நம்ம சேனலில் போடலாமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அதனால ரீசெண்டாக நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு ஓட் போட்டிருந்தேன், ஒரு போல். அதில் நிறைய பேர் 80% நீங்கள் கண்டிப்பாக போடுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கு. ஸோ இந்த வெப் சீரிஸுக்கு நான் வச்சிருக்க பேர் கொலை குறியீடுகள். இது ஒரு சீரியல் கில்லர் ஸ்டோரி. இந்த ஸ்டோரிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி, இதோட முதல் எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை பத்தி 2 minutes நான் பேசிக்கா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். அதாவது ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு கதை எழுதுற ஆர்வம் வந்துச்சு. அப்போ ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி மாதிரி ஒன்று எழுதி 20 minutes நம்ம சேனலில் போட்டேன். அப்போவே ஓரளவு நல்ல வரவேற்பு வந்தது. அப்போ நம்ம சேனலுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் சில பேர் கூட அந்த கேஸை பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. பட் ரொம்ப வருடங்கள் கழிச்சு அந்த ஸ்டோரியை பார்த்து ஒரு டைரக்டர் இதை வெப் சீரிஸாக பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதி கொடுங்கன்னாரு. நானும் ஒரு 5-6 எபிசோடு எழுதினேன். பட் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அது கன்வெர்ட் ஆகலை. சரி, இப்போ நான் ஒரு டெலிவிஷனுக்காக எழுதுனது தான் இப்போ நான் உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். சில பேர் நம்ம பழைய வியூவர்ஸ் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஷார்ட் ஸ்டோரியை பார்த்துருக்கலாம். அதில் இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் அதை பற்றி கமெண்ட் பண்ண வேணாம். பார்க்குற மற்ற ஆடியன்ஸுக்கு அதோட சுவாரஸ்யம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருந்தா மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டாவது இது என்ன விஷயம் அப்படின்னா, இதை நான் வெப் சீரிஸ்க்காக ஒரு 5-6 எபிசோடாக எழுதுனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரைட்டர் அசோசியேஷனில் ப்ராப்பராக நான் இது பண்ணியிருக்கேன், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்த ஒரு ப்ரொடியூசரோ இல்லை டைரக்டரோ யாராவது இதை திரைப்படமாவோ இல்லைன்னா இது ஒரு வெப் சீரிஸாவோ எடுக்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட பெர்மிஷன் வேணும், அனுமதி வேணும். நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த நம்பரை இதில் போட்டிருக்கேன். ஸோ என்னோட அனுமதி இல்லாமல் யாருமே இந்த கதையை பயன்படுத்த முடியாது. ரெண்டாவது. மூணாவது இதை ஒரு 5-6 எபிசோடாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். எழுதுனது 5 எபிசோட். பட் சொல்கிறப்ப எனக்கு எவ்வளோ எபிசோட் ஆகும்னு தெரியல. பட் இதை எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, கண்டினியூஸாக போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக நம்ம ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தானே வீடியோ போடுவோம், திங்கள் புதன் வெள்ளின்னு. பட் இப்படி ஒரு நாள் டு ஒரு நாள் போட்டால் அந்த கதையில் சுவாரஸ்யம் உங்களுக்கு குறைஞ்சி போயிருமோன்னு எனக்கு தோன்றதுனால தொடர்ந்து போடலான்னு நினச்சிருக்கேன். ஒரு 5-6 வீடியோ தொடர்ந்து போடலான்னு இருக்கேன். பட் அது ரொம்ப டஃப்பான விஷயம் தான். ட்ரூ கிரைம் பண்ணுறதுக்கும் இப்படி ஓன் ஸ்டோரி எழுதி அதை ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டு கொண்டு இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். அதை விட எனக்கு எஃபோர்ட் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஹோப்ஃபுல்லி அந்த மரண அறுவை சிகிச்சைங்கிற வெப் சீரிஸுக்கு எந்த மாதிரி எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை இந்த கொலை குறியீடுகள்ங்கிற சீரியல் கில்லர் ஸ்டோரிக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம அந்த கொலை குறியீடுகளோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு போகலாம். நம்ம சென்னையிலோட மெயினான இதய பகுதின்னு சொல்லப்படுற நுங்கம்பாக்கத்தில் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் விக்ரம் அண்ட் ஜனனிங்கிற ஒரு தம்பதிகள் இருந்துட்டு வராங்க. இந்த விக்ரம் பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. அவங்க மனைவி ஜனனி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்க பேசிக்காவே காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜனனியோட அப்பா ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ இந்த விக்ரம்ங்கிறவர் ஒரு பக்காவான மிடில் கிளாஸ் மேன். பட் 2 பேரோட காதலுக்கும் ஜனனியோட அப்பா கிட்ட இருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் இரு வீட்டார் சம்மதத்தோட அவங்க திருமணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல வாழ்ந்துட்டு வராங்க. ஜனனி இனிஷியலா தன்னோட அப்பாவோட பிசினஸ்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எப்போ மேரேஜ் ஆச்சோ அப்போ தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாங்கிற மாதிரி தன்னோட கணவருக்கு தன்னோட முழு டைத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ விக்ரமை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே டயத்தில் இந்த ஜனனியோட விருப்பமும் அவங்க அப்பாவோட விருப்பமும் என்னன்னா, ஜனனியோட அப்பாவோட பிஸ்னஸை இந்த விக்ரம் கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்படுறாங்க. பட் விக்ரம் என்ன சொன்னார், என்னோட மாமனார் சொத்துல எனக்கு எதுவும் வேணாம், எனக்குன்னு தனியாக நான் உழைச்சி சம்பாதிக்கணும். பட் எப்போ எனக்கு அந்த பவர், எனக்கு எப்போ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வருதோ அப்போ நான் அந்த பிஸ்னஸையும் சேர்த்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த விக்ரமை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இந்த தம்பதிகள் சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2024 ஒரு நாள் ஜனனிக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்படுது. அப்போ அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃபீவரா இருக்குங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, நான் கூட்டு போட்டாங்கிறாரு. இல்லை, உங்களுக்கு இன்னைக்கு முக்கியமான போர்டு மீட்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்க உங்க ஆஃபீஸ் ஒர்க்கை பாருங்க, நான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சுடுதண்ணி குடிச்சு கொஞ்சம் உடம்புல ஹீட்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு சாயங்காலம் போய் நம்ம ஃபேமிலி டாக்டரை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஜனனி சொல்றாங்க. பட் விக்ரமுக்கு தன்னோட மனைவியை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விட்டுட்டு போறதுக்கு விருப்பம் இல்லை. பட் அப்படி இருந்தாலும் சில முக்கியமான போர்டு மீட்டிங் இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர் எனக்கு ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது.
ஸோ இவரும் காலையில் 9 மணிக்கு தன்னோட மனைவிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு விக்ரம் ஆஃபீஸுக்கு கிளம்பி போறாரு. ஜனனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 4-5 மணிக்கு டாக்டர்கிட்ட போகலான்னு வெயிட் பண்றாங்க. ஸோ இவங்க இருக்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். அது எங்க இருக்குன்னா கொஞ்சம் ஒரு ஐசோலேட்டடான ஒரு ஏரியாவில் ஒரு எட்ஜில் இருக்கு. ஸோ அதனால இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு கருதி விக்ரம் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 24 மணி நேரம் செக்யூரிட்டி கார்டை அவங்க வீட்டு வாசல்ல போட்டிருக்காரு. ஸோ அவர்கிட்டயும் சொல்லிட்டு போறாரு, மேமுக்கு உடம்பு சரியில்லை, சாயங்காலம் டாக்டர்கிட்ட போவாங்க, ஸோ நீயும் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு அந்த செக்யூரிட்டிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு விக்ரம் ஆஃபீஸுக்கு போறாரு. ஸோ விக்ரமுக்கு வந்து அன்னைக்கு பயங்கரமான ஹெக்டிக் டேவா இருக்கு. ஃபுல் டே தொடர்ந்து அடுத்தடுத்து போர்டு மீட்டிங் இருந்துட்டே இருக்கு. அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது, தன்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலே எப்படி இருக்காளுங்கிறதுக்காக ஒரு மதியம் ஒரு லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 மணிக்கு கால் பண்றாரு. அப்போ அவங்க மனைவி ஃபோன் எடுக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஃபீவர் பரவாயில்ல, நான் இருந்தாலும் சாயங்காலம் டாக்டர் கிட்ட போறேங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே எல்லாம் சரியாயிருன்னு இவரும் ஃபோனை வச்சுட்டு இந்த விக்ரம் தன்னோட மீட்டிங்கில் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே சில மணி நேரம் அவரோட பிஸியான ஒர்க்கு நகர்ந்துட்டே இருக்கு. சாயங்காலம் ஒரு 7 மணி ஆகுது. அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, தன்னோட மனைவி டாக்டர் கிட்ட போனாலா, அவளுக்கு ஃபீவர் எப்படி இருக்கு, சரியாச்சாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அவங்க மனைவியோட செல்போனை தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாரு. ஃபுல் ரிங் போது ஃபோன் கட் ஆயிடுது. அவங்க மனைவி ஃபோனை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 7 மணி ஆச்சு, சரி டாக்டர் கிட்ட போயிருப்பான்னு விட்டுறாரு. அப்புறம் ஒரு 8 மணிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, அப்பவும் அவங்க ஃபோனை எடுக்கல. அப்போ வீட்டு லேண்ட்லைனுக்கு அடிச்சு பார்க்குறாரு, அப்பவும் ஃபோன் எடுக்கல. தொடர்ந்து அவங்க மனைவி ஃபோன் எடுக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு சின்ன பதட்டம் வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி மேம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னாங்களே, கதவை திறந்துட்டு போனாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை சார், மேம் இன்னைக்கு வீட்டை விட்டே வெளியில் வரலைங்கிற மாதிரி செக்யூரிட்டி கார்டு சொல்கிறான். பட் இவருக்கு வந்து ஒரு 2 விதமான மனநிலை இருக்கு. தன்னோட மனைவி ஏன் ஃபோனை எடுக்கல அப்படிங்கிறது ஒரு பதட்டம், அவ ஏன் டாக்டர் கிட்ட போலங்கிற மாதிரி இன்னொரு பதட்டம். அதே டயத்தில் செக்யூரிட்டி கார்ட்ட சொல்லி வீட்டுக்குள்ள போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க சொன்னா, இதோ மனைவியை பத்தி தான் தவறா நினைச்சிட்டோம், அதனால செக்யூரிட்டி கார்டை போய் செக் பண்ண சொல்றோம், அவன் தப்பா நினைச்சிருவானேன்னு. ஸோ இவர் மனசுல என்ன அசியூம் பண்ணிக்கிட்டாருன்னா, சரி ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லாம தூங்கி இருப்பா, நம்ம போய் பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு இவர் கரெக்டா ஒரு 8:30 மணிக்கு ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புறாரு. ஸோ அவரோட ஆஃபீஸ் வந்து பாரிஸ் கார்னரில் இருக்குது. அங்கேருந்து நுங்கம்பாக்கத்துக்கு காரில் வர்றாரு. டிரைவர் காரை ஓட்டிகிட்டு இருக்காரு. இவருக்கு காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே தொடர்ந்து தன்னோட மனைவிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு, 8:45 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. பட் ஒரு டைம் கூட ஜனனி ஃபோனை எடுக்கல. இது இந்த விக்ரமோட பதட்டத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துது. அப்போ வந்து அன்னைக்கு திடீர்னு மழை அடிச்சு கொட்டிட்டு இருக்கு. பயங்கரமான லோ டிப்ரெஷன். சென்னையிலேயே பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ பயங்கர டிராஃபிக் ஆயிடுச்சு. இவர் வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 9 கால் ஆயிருது. ஸோ இவர் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாரு. அப்போ செக்யூரிட்டி கார்டு வந்து வேகமாக கதவை திறக்கிறாரு. அப்போ இந்த விக்ரம் ஃபர்ஸ்ட் அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னா, மேம் வெளியில போனாங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களான்னு கேட்கிறாரு. திரும்பவும் அதே கொஸ்டினை கேட்கிறாரு. இல்லை சார், மேம் காலையிலேருந்து வீட்டை விட்டு வெளியில வரலங்கிற மாதிரி அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்லும்போது இவரும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு கதவை திறந்துட்டு உள்ள போறாரு. அப்படி போய் காரை பார்க் பண்றாரு. அப்படி பார்க் பண்ணும்போதே அவர் அந்த வீட்டில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை ஃபீல் பண்றாரு. அதாவது அந்த வீட்டோட போர்ட்டிக்கோல எந்த லைட்டுமே போடாம ஒரு பயங்கரமான இருள் சூழ்ந்து இருக்கு. அவருக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. தன்னோட மனைவி எப்பவுமே சாயங்காலம் போர்ட்டிக்கோல வெளியில இருக்க லைட்டை போட்டுருவாங்களே, இன்னைக்கு ஏன் போடல அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சின்ன பதட்டத்தை உண்டு பண்ணுது. சரி போய் என்னன்னு பார்த்தலான்னு ஃபர்ஸ்ட் அந்த போர்ட்டிக்கோல போறாரு. தன்னோட ஷூஸ் எல்லாத்தையும் கலட்டி வைக்கிறாரு. கையில் வச்சிருக்க லேப்டாப் பேக் அப்படி ஓரமா வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வெளியில இருக்க போர்ட்டிக்கோ சுவிட்ச் ஆன் பண்றாரு. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் வந்துருது. நல்ல வெளியில மழை அடிச்சு ஊத்திட்டு இருக்கு. அப்போ வீட்டு காலிங் பெல்ல அடிச்சு பார்க்குறாரு. உள்ள ரிங்கு கேட்குது. மனைவி கதவை திறக்கல. திரும்ப அடிச்சு பார்க்குறாரு. உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அப்படி கதவை தட்ட போறாரு. அப்பதான் அவர் உணர்றாரு அந்த கதவு ஏற்கனவே திறந்த நிலையில இருக்குன்னு. இவருக்கு அதுவே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க மனைவி எப்பவுமே வீட்டுக்குள்ள இருந்தா கதவை லாக் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அதுவும் நைட்டு 9 மணிக்கு கண்டிப்பா ஜனனி கதவை லாக் பண்ணிட்டு தானே இருப்பா. ஏன் அவ இன்னும் கதவை லாக் பண்ணாம இருக்கா? போர்ட்டிக்கோல லைட்டு போல, ஃபோன் பண்ணா எடுக்கல, வீட்டை விட்டு போல அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையில அவர் கதவை திறந்துட்டு தன்னோட மனைவி பேரை சொல்லிட்டே உள்ள போறாரு. ஜனனின்னு கூப்பிடுறாரு. எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. வெறும் மயான அமைதி மட்டும்தான் பதிலா கிடைக்குது. அப்படி உள்ள போனோன்னே லிவிங் ரூம்ல, வீட்டுக்குள்ள எந்த லைட்டும் போடல, பெட்ரூம்ல லைட் இல்லை, லிவிங் ரூம்ல லைட் இல்லை. இவருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே மனைவி வீட்டுல இருக்காளா இல்லையாங்கிறது தெரியல. அப்போ லிவிங் ரூம்ல லைட்டை போறாரு. அப்பயும் பார்த்தா அவங்க மனைவி எங்கேயுமே இல்லை. மனைவி பேரை கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. இப்படியே ஒரு குழப்பமான சூழ்நிலை அவங்க மனைவியோட பெட்ரூமுக்கு போறாரு. அப்படி பெட்ரூமுக்கு உள்ள போகும்போது உள்ள லைட்டு போடல. அப்படி பெட்ரூம் லைட்டை போட்டார்ல,
விக்ரம் அப்படியே அலறிட்டாரு. அதாவது அந்த பெட்ரூம்ல சீலிங் ஃபேன் இருக்கு. அந்த சீலிங் ஃபேன்ல அவங்க மனைவி ஜனனி சடலமா தொங்கிட்டு இருக்காங்க. பார்த்து மிரண்டுட்டாரு. ஒரு செகண்ட் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவங்க மனைவி இப்படி தொங்கிட்டு இருக்காங்க. கீழே எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடந்திருக்குன்னே தெரியல. பட் ஒண்ணு மட்டும் தெரியுது, தன்னோட மனைவி உயிரோட இல்லைன்னு தெரியுது. ஒரு செகண்ட் அவரோட சுயநினைவை வரவழைச்சிட்டு இப்படியே பாக்குறாரு. பித்து பிடிச்ச மாதிரி அவங்க மனைவியை பார்த்துட்டு இருக்காரு. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அவங்க மனைவி தூக்கில தொங்கிட்டு இருக்காங்க. பட் கீழே எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. உடனே பதட்டமாகி பக்கத்துல போய் பாக்குறாரு. அப்பவே அவங்க மனைவியோட உடம்புல உயிர் இல்லைன்னு தெரியுது. பட் இவர் ஏற்கனவே படிச்சவர், ஏதோ ஒரு கிரைம் நடந்திருக்கு. பட் இந்த கிரைம் சீனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பதட்டமா வீட்டை விட்டு அலறி அடிச்சுட்டு வர்றாரு. இவர் அலறி அடிச்சுட்டு வர்றதை பார்த்து செக்யூரிட்டி கார்டு வர்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. உடனே இவங்க 2 பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்றாங்க. ஸோ இவங்க போலீஸுக்கு கால் பண்ண அடுத்த ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நுங்கம்பாக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து போலீஸ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே வராங்க. அப்போ இவர் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசுகிற நிலைமையில இல்லை. பட் போலீஸ் ஆஃபீஸரும் அவரை சமாதானப்படுத்திட்டு வெளியில் உட்கார வச்சுட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த ஜனனியோட சடலத்தை பார்க்குறாங்க. அதை பார்த்தவொடனே போலீஸுக்கே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. எவ்வளோ பேர் தூக்கல தொங்கி தற்கொலை பண்ணிக்கிட்டதோ இல்லை தற்கொலையை கொலையாக செட் பண்ண எவ்வளோ கேசஸை பார்த்துருப்பாங்க. பட் இந்த கேஸ் ஏன் யூனிக்காக தெரியுது அப்படின்னா, அந்த பெண்ணை தூக்கில் மாட்டி விட்டுட்டு போயிருக்காங்க. அதே டைத்தில் அந்த பெண்ணோட கழுத்தை கத்தியால் கட் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ரத்தம். ஒன்று தூக்கில் தொங்க வச்சு கொலை பண்ணியிருக்கணும், இல்லை கழுத்தை கத்தியால் கட் பண்ணியிருக்கணும். பட் எதுக்காக ரெண்டையுமே பண்ணிட்டு போயிருக்கானுங்கிற மாதிரி தான் போலீஸுக்கு தெரியுது. ஒட்டு மொத்தத்தில் இது ஒரு கொடூரமான நிகழ்வு. இதை பண்ணவன் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு மட்டும் போலீஸுக்கு தெரியுது. அப்போ போலீஸ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் எல்லாருமே அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எந்த கிரைம் சீன்லையும் ஃபோர்ஸ் என்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. பட் இந்த வீட்டில் ஃபோர்ஸ் என்ட்ரி எங்கே இருக்குன்னா, இவங்களோட பெட்ரூமில் ஒரு ஜன்னல் விண்டோ இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கிரில் இல்லை, வெறும் ஜன்னல் கதவு தான், ஃபுல்லாக கிளாஸ் டோர் தான். அந்த கிளாஸ் டோரை உடைச்சிட்டு தான் இந்த நாபை ஓப்பன் பண்ணி ஒருத்தன் உள்ள வந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. அதுக்கப்புறம் இவங்களை கொலை பண்ணிட்டு அவன் மெயின் டோர் வழியாக கேஷுவலாக வெளியில் போயிருக்கான். போனவன் கதவை லாக் பண்ணாமல் போயிட்டான். ஸோ என்ட்ரி பாயிண்ட் எங்கே? பெட்ரூமில் இருக்கிற கண்ணாடி கதவுகளை உடைச்சிட்டு உள்ளே வந்திருக்கான். எக்ஸிட் பாயிண்ட் ரொம்ப கேஷுவலாக வெளியில் நடந்து போயிருக்கான். அப்படி வெளியில் நடந்து போனானா அவனை செக்யூரிட்டி கார்டு பார்த்துருக்கணுமே அப்படிங்கிற கொஸ்டின் வருது. சரி, நம்ம ஒன்றா விசாரிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த உள்ளுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் கபோர்ட், பீரோல், இந்த மாதிரி முக்கியமான ஐட்டங்கள் எல்லாமே கலைஞ்ச நிலையில இருக்கு. தட் மீன்ஸ் இந்த வீட்டில இருந்து பல முக்கியமான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி தெரியுது. இப்போ அவங்க கணவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் எனக்கு தெரியல சார், நான் பார்த்தா தான் தெரியுங்கிறாரு. சரி, ஃபர்ஸ்ட் போய் பாருங்கிறாங்க. அவரும் அந்த பீரோவில் திறந்து வேல்யூபிள்ஸ் பார்க்கும்போது, சார் நாங்கள் வீட்டில் நிறைய கேஷ் வச்சுருந்தோம், நிறைய நகைகள் வச்சுருந்தோம், மொத்தம் ஒரு 20-30 லட்ச ரூபா மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ மேபி இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை. ராபரி கான் ராங். ஒருத்தன் உள்ள உடைச்சிட்டு கொள்ளையடிக்க வந்திருக்கான். அந்த பெண்மணி பார்த்துருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, கொலை பண்ணிட்டு போயிட்டான். இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ரெண்டாவது, அவன் முண்டோர் வழியா வெளியில போயிருந்தான், கேஷுவலா நடந்து போயிருந்தான் அப்படின்னா செக்யூரிட்டி கார்டு பார்த்துருக்கோமே அப்படின்னு கேட்டிருக்க. அவனை கூப்பிட்டு விசாரிச்சா, சார் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு சார், நான் எங்களுக்குன்னு ஒரு சின்ன ரூம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள உட்காந்துருந்தேன். பட் இந்த மெயின் டோர் வழியா யாரும் வரல சார், எனக்கு கண்டிப்பா தெரியும். அதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள வந்தவன் பின்னாடி காம்பவுண்ட் கேட் வழியா குதிச்சு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஸோ நான் யாரையுமே பார்க்கலைங்க. சரி, இந்த வீடு இண்டிபெண்டன்ட் வீடு, உங்க பிசினஸ் மேன், கண்டிப்பா சிசிடிவி கேமரா இருக்கும்ல, அதை செக் பண்ணி பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள யாரு வந்திருக்காங்கன்னு போய் செக் பண்ணி பார்த்தா அந்த சிசிடிவி கேமரா இருக்கு. பட் அது ஸ்டோர் பண்ற, ரெக்கார்ட் பண்ற அந்த ஃபுட்டேஜோட டிவிஆர் பாக்ஸ் மிஸ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இந்த கிரைம் பண்ண அந்த கொலைகாரன் அந்த டிவிஆர் பாக்ஸை கையோட எடுத்துட்டு போயிருக்கான். ஸோ அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அந்த கணவர் இத்தனை மணிக்கு ஆஃபீஸில் இருப்பாரு, நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, செக்யூரிட்டி கார்டு முன்னாடி தான் இருக்கான், இந்த வீட்டுக்கு எந்த பக்கம் கூடி குதிச்சு வரலாம். ஸோ பின்னாடி காம்பவுண்ட் வழியா வந்தா சுற்றி அந்த ஏரியாவில் பெரிய வீடு இல்லைங்கிறதுனால யாரும் நோட் பண்ண மாட்டாங்கன்னு. ஸோ இதுதான் போலீஸோட அனுமானம். காம்பவுண்ட் வழியா குதிச்சு வந்திருக்கான், முண்டோர் பூட்டப்பட்டிருக்கு, கண்டிப்பா ஜனனி கதவை திறக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பெட்ரூம் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கான். ஜனனியோட என்கவுண்டர் நடந்திருக்கா, அவங்களை கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு ஃப்ரண்ட் டோர் வழியா இப்படி வெளியில திரும்ப அந்த காம்பவுண்ட் கேட் வழியா குதிச்சு போயிருக்கான். அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த சிசிடிவியோட டிவிஆர் பாக்ஸையும் எடுத்துட்டு போயிருக்கான். ஸோ இது ஒரு பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலை. இதை ஒரு 3வது நபர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா இவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு நபரால தான், இவ்வளவு தகவல் தெரிஞ்ச ஒருத்தனால தான் இப்படிப்பட்ட ஒரு கிரைமை பண்ணியிருக்க
பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது போலீஸோட அனுமானம். இப்போ போலீஸ் அவங்க கணவர் கிட்ட விக்ரம் கிட்ட கேட்குறாங்க, உங்க மனைவியை யாரு கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் எனக்கு யாரு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல தெரியல, எனக்கு பிஸ்னஸ்ல நிறைய எதிரி இருக்காங்க, ஈவன் இந்த பெண்ணை பணக்கார வீட்டு பெண்ணை நான் காதலிச்சு திருமணம் பண்ணதே நிறைய பேருக்கு ஒரு பொறாமை உணர்ச்சியை உண்டு பண்ணுச்சு, ஈவன் பெரிய பெரிய பணக்காரங்களோட பசங்கள்லாம் அந்த ஜனனியை திருமணம் பண்ணிக்கணும் போட்டி போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பொறாமை உணர்ச்சியில் இருந்த சில பேரோ இல்லை என் பிஸ்னஸ்ல இருக்க எதிரிகளோ யாரு வேணாலும் பண்ணியிருக்கலாம், பட் என்னால உறுதியா சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பட் போலீஸுக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை மாதிரி தெரியல. இப்ப ராபரிக்காக கொலை பண்ணப்பட்டிருந்தா என்ன நடந்திருக்கும், அவன் உள்ள வர்றான், இந்த பெண்மணி வந்திருப்பாங்க, இவங்க லேசா அடிச்சு போட்டு ராபரி பண்ணிட்டு போயிருப்பா, இல்ல கொலை பண்ணிட்டு அப்படியே கீழே விட்டுட்டு போயிருப்பான். பட் இவன் கத்திய வச்சு ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணை கழுத்தை அறுத்திருக்கான், அதுக்கப்புறம் சீலிங் ஃபேன்ல தொங்க விட்டு போயிருக்கான். இந்த லாஜிக் தான் போலீஸுக்கு புரியல. அந்த பெண்மணியை கொலை பண்ணணும் அப்படின்னு நோக்கமா இருந்தா அவங்களோட கழுத்தை கட் பண்ணதுக்கு அப்புறமே விட்டுட்டு போயிருக்கலாம். இல்ல அவங்க கொள்ளையடிக்க வர்றப்ப இடைஞ்சலா இருக்காங்கன்னா அப்பயும் இதே மாதிரி அட்டாக் பண்ணிட்டு கீழே தள்ளி விட்டு போயிருக்கலாம். பட் என்ன காரணத்துக்காக இப்படி சீலிங் ஃபேன்ல தொங்க விட்டு போலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்னா இருக்கு. அந்த பேட்டர்ன் போலீஸுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இது கண்டிப்பா ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை கிடையாது, இது கண்டிப்பா ஒரு பர்சனல் மோட்டிவ் இருக்கணும். அந்த பெண் மேல அளவுக்கு அதிகமான கோபமும் வெறுப்புணர்ச்சியும், அந்த பெண் கண்டிப்பாக மரணம் அடையணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட தான் இந்த கொலை செய்யப்பட்டிருக்கு. இது மேபி ராபரிக்காக செய்யப்பட்டதுன்னு ஒரு செட்டப் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கிறதா போலீஸோட அனுமானம். ஸோ ஆப்வியஸ்லி போலீஸ் டேர்ம்ல சொல்லலாம் இதுக்கு பேர் ஓவர் கில்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெண் கண்டிப்பா மரணம் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது பண்ணப்பட்ட விஷயம் தான். ஸோ இப்போ அதனால இதுக்கு ஏதோ ஒரு பர்சனல் மோட்டிவ் இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த கிரைம் சீன்ல கிடைக்கிற ஒவ்வொரு தடயங்களையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஒரு தேர்ட் பர்சனோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த வீட்டுக்குள்ள இந்த கணவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, மனைவியோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. கால் தடங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அந்த கொலைகாரனுக்கு கண்டிப்பா ஃபாரன்சிக் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டையும் ஃபுட் பிரிண்ட்டையும் விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறதுல அவன் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கான். சரி ஓகே, அப்பனா அவன் என்ட்ரி பாயிண்ட் வழியா வந்தான் பார்த்தீங்களா, ஒரு கதவை உடைச்சிட்டு, ஜன்னல் கதவை, அதாவது அந்த கண்ணாடி கதவை உடைச்சிட்டு வந்தான் பார்த்தீங்களா. அப்போ அந்த பெட்ரூம்ல பார்க்குறாங்க. அதாவது பெட்ரூம்ல கட்டில் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இருக்கு, ஒரு ஃப்ரெஞ்சு விண்டோ இருக்கு, பட் அதுக்கு கிரில் இல்லை. ஸோ அவன் அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த நாபை ஓப்பன் பண்ணி வந்திருக்கான். அப்படி உடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த கண்ணாடி துகள்கள் உள்ள ஃபுல்லாக செதறி கிடக்கு. ஸோ அந்த செதறப்பட்ட கண்ணாடி துகள்களில் ஃபாரன்சிக் டீம் பார்க்கும்போது அதில் சில இடங்களில் ரொம்ப மைனூட்டான சில ரத்த கரைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அந்த கண்ணாடி துகள் உடஞ்சி கிடக்கல, அது மேலே ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு. இப்போ போலீஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜனனி கொலை பண்ணது இதே பெட்ரூமில் வச்சு தான், பட் அது கொஞ்சம் தள்ளி அந்த கொலை நடந்திருக்கு. பட் இந்த கண்ணாடி துகள்கள் மேலேயே ரத்த கரைகள் இருக்கிறதுனால ஒருவேளை இந்த கொலைகாரன் அந்த ஜன்னலை உடைக்கும் போது, கண்ணாடி கதவுகளை உடைக்கும் போதோ, இல்ல அவன் ஒரு சுத்தியில வச்சே கண்ணாடி கதவுகளை உடைக்கிறான்னு வச்சுக்கலாம், உள்ள வரும்போதே அந்த கண்ணாடி கதவுகள் கீறியோ ஏதோ ஒரு விஷயத்துல அவனோட கைகள்லயோ கால்கள்லயோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கலாம். அதோட சின்ன சின்ன ரத்த கரைகள் தான் இந்த கண்ணாடி துகள்கள்ல வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அதையும் ஒரு சாம்பிளா எடுத்து வச்சுக்கிறாங்க. கிரைம் சீன்ல இருக்க எல்லா ரத்த கரைகளையும் சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஜனனியோட டிஎன்ஏயோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. சப்போஸ் இந்த ரத்த கரை ஜனனிக்கு சொந்தமானதா இல்லை அப்படின்னா கண்டிப்பா உடைக்கப்பட்ட அந்த கண்ணாடி துகள்ல கண்டுபிடிக்கப்பட்டது கொலைகாரனுக்கு சொந்தமான ரத்த கரையா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணாடி துகள்ல இருக்க ரத்த கரையை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த டயத்துல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஐசோலேட்டடான வீட்டில் இருக்க நடந்த கொலைங்கிறதுனால இதில் ஆட்டோமேட்டிக்கா அந்த பெண்ணோட சடலத்தை பார்த்த கணவரும் அந்த வீட்டில் இந்த செக்யூரிட்டி கார்டு தான் நம்பர் 1 சஸ்பெக்டா வருவாங்க. இப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேட்குறாங்க. அவன் என்ன சொல்றான், சார் இந்த ரூமை விட்டே நான் போல, பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, நான் ஈவினிங் கூட சில சமயம் போய் அந்த அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பேன், அன்னைக்கு மழை பெஞ்சதுனால நானும் போல, அவங்க போர்ட்டிகோல லைட்டு போடலங்கிறத நான் பார்க்கல, நான் அந்த ரூமுக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த செக்யூரிட்டி கார்டு சொல்றான். இப்போ அவங்க கணவர் மேலேயும் ஒரு சின்ன சந்தேகம் வருது. இவங்க காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, வெளி உலகத்துக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இருந்தா கூட கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதுவும் ஒரு ஸ்பவுஸ் கொலை செய்யப்பட்ட இன்னொருத்தர் மேல தான் ஆட்டோமேட்டிக்கா சந்தேகம் வரும். அதுவும் அந்த ஸ்பவுஸ் தான் உடலை கண்டுபிடிச்சார்னா அந்த சந்தேகம் 2 மடங்கு அதிகமாகும். இப்போ அவர் கணவர் கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் போயிட்டு இருந்துச்சு, ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும், அதெல்லாம் 1000 பிரச்சனைகள் வரும், பட் நீங்க நினைக்கிற மாதிரி என் மனைவியை நான் கொலை பண்ற அளவுக்கு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க ஒரு அந்யோன்யமான ஒரு நல்ல சந்தோஷமான தம்பதிகளாக தான் இருந்துட்டு வந்தோங்கிற மாதிரி அவர் சொல்றாரு.
இப்போ போலீஸோட அனுமானம் என்னன்னா, இந்த கொலை எப்போ நடந்திருக்குன்னா ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள நடந்திருக்கும். அப்போ சென்னை நகர்ல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் எனக்கு ஒரு 5 மணி வரைக்கும் போர்ட் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் என் ரூமுக்குள்ள தான் சார் இருந்தேன், ஆஃபீஸில் தான் இருந்தேன், ஆஃபீஸை விட்டு நான் எங்கேயும் போகலங்கிறாங்க. இப்போ அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட போலீஸ் கேட்குறாங்க. அப்போ சொல்றாங்க, இல்லை சார் அவர் அந்த ரூமை விட்டு போன மாதிரி எங்களுக்கு தெரியல, நாங்கள் யாரும் பார்க்கல அப்படிங்கிறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அடுத்து அந்த ஆஃபீஸில் முன்னாடி எல்லா சிசிடிவி கேமராவும் பார்க்குறாங்க. இவர் அந்த 8 மணிக்கு மேலே அந்த ஆஃபீஸை விட்டு கிளம்பி போனதுக்குரிய எந்த காட்சிகளும் அந்த சிசிடிவி கேமராவில் ஃப்ரண்டில் இருக்கிற கேமராவில் பதிவாகலை. இப்போ அதுக்கப்புறம் அந்த விக்ரமோட செல்போன் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. இவர் சிசிடிவி கேமராவை ஏமாத்திருக்கலாம், அவங்க ஸ்டாஃபை ஏமாத்திருக்கலாம், பட் இவர் உண்மையிலேயே அந்த 6 to 8க்குள்ளே கிளம்பி வந்து அவங்க மனைவியை கொலை பண்ணிதான் இவரோட செல்போன் லொக்கேஷன் சேஞ்ச் ஆயிருக்குன்னு அதை பார்த்தா அவரோட செல்போன் லொக்கேஷன் காலையிலேருந்து 8 மணி வரைக்கும் ஆஃபீஸில் தான் இருந்ததுங்கிறதுனால இப்போ அந்த கணவர் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு போலீஸுக்கு தெரியுது. பட் இப்போ போலீஸோட முழு ஃபோக்கஸும் அந்த செக்யூரிட்டி கார்டு மேலே போயிருது. பிகாஸ் நிறைய கிரைம் எப்படி நடக்கும்னா, அந்த செக்யூரிட்டி கார்டும் வெளியில் அந்த வீட்டுக்கு திருட வரணும், அவங்களுக்குள்ள ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. நீ போய் கொள்ளையடி, நான் உனக்கு எல்லா தகவலையும் தர்றேன், அவங்க எப்போ வீட்டில் தனியாக இருக்காங்கன்னு நம்ம கொள்ளையடிக்கிற பணத்தில் ஷேர் பண்ணிக்கலாங்கிற மாதிரிலாம் நிறைய கிரைம் நடக்கிறதுனால இப்போ போலீஸோட முழு ஃபோக்கஸும் இந்த செக்யூரிட்டி கார்டு மேலே இருக்கு. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த டிஎன்ஏ ரிசல்ட் வரணும், அதுக்கப்புறம் அது ஒவ்வொருத்தரோடையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் ஒவ்வொருத்தரை எலிமினேட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக ஒரு நீண்ட வெயிட்டிங்க்கு அப்புறம் அந்த கிரைம் சீன்லேருந்து ஒவ்வொரு தடயங்களையும் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதில் அந்த பெட்ரூமில் இவங்களோட உடல் எங்கே தொங்கிட்டு இருந்துச்சோ அதுக்கு கீழே இருக்க எல்லா ரத்தமுமே ஜனனிக்கு சொந்தமானது. பட் போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த கண்ணாடி துகள்களில் இருக்கிற ரத்த கரைகள் ஜனனிக்கு சொந்தமானது இல்லைன்னு தெரிய வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரத்த கரைகளை எடுத்து டிஎன்ஏ எடுத்து பார்க்கும்போது அது ஒரு ஆணுக்கு சொந்தமான டிஎன்ஏன்னு தெரியுது. ஸோ அப்போ போலீஸுக்கு 100% உறுதியாக தெரியுது இந்த டிஎன்ஏக்கு சொந்தமான அந்த நபர் தான் ஜனனியை கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ போலீஸ் இப்போ ஒவ்வொருத்தரை செக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கணவர் விக்ரமோட டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்குறாங்க, அது மேட்ச் ஆகலை. ஸோ கண்டிப்பாக அவர் இந்த ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளே வரல. அடுத்து அந்த செக்யூரிட்டி கார்டு அவரோட டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்குறாங்க, அதுவும் மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ போலீஸ் என்ன அனுமானம் பண்ணுறாங்கன்னா, இந்த 2 பேத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, கண்டிப்பா இந்த குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு 3வது நபர் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த நபர் யாருன்னு அந்த வட்டாரத்துல ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அதாவது இந்த ஜனனி இதுக்கு முன்னாடி யாரை காதலிச்சிருக்காங்களா, இவங்க குடும்ப உறவுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா, ஜனனியோட அப்பாவுக்கு இந்த காதல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்படிங்கிற மாதிரி பல விதமான ஆங்கிள் திங்க் பண்றாங்க. ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இதுல கொலைகாரனோட டிஎன்ஏ இருந்தா கூட எந்த விதமான சஸ்பெக்டோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகல. அதாவது இவர் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லயும் யார் மேலேயாவது சில சந்தேகம் இருக்குல்ல, அவங்க டிஎன்ஏவும் மொத்தம் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நபர்களோட டிஎன்ஏவை ஒப்பிட்டு பார்த்தா கூட போலீஸுக்கு ஒரு மேட்சும் கிடைக்கல. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரிச்சான டிஎன்ஏ எவிடன்ஸ் இருந்து கூட கொலைகாரனோட ரத்த கரைகள் இருந்து கூட சஸ்பெக்ட் இல்லைங்கிறதுனால இந்த கேஸை போலீஸால சால்வ் பண்ண முடியாம திணறிட்டு இருக்காங்க. ஸோ நுங்கம்பாக்கம் போலீஸும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட எந்த விதமான சஸ்பெக்டையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்போ அவங்க கிட்ட இருக்க நோன் கிரிமினல் சில பேரோட டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இந்த ஏரியாவில் எவன் வீடு புகுந்து திருடுவான் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்களா, அவங்க எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ஒவ்வொருத்தரும் சாம்பிளா செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா ஒரு கிரிமினல் டிஎன்ஏ கூட இந்த கொலைகாரனோட டிஎன்ஏ மேட்ச் ஆகல. ஸோ இப்படி எதுவுமே மேட்ச் ஆகலைங்கிறதுனால இந்த வழக்கோட ப்ராக்ரஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாயிட்டு வருது. இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போகுது. பட் போலீஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஐசோலேட்டட் ஈவெண்ட்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒன்று இந்த குடும்பத்தில் அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ அவரோ எதிரி இருக்காங்க, அவங்க கொலை பண்ணிருக்கலாம், இல்லை எவனோ ஒருத்தர் வீடு புகுந்து திருட வந்திருப்பான், கொலை பண்ணிட்டு போயிருப்பான், அந்த பொண்ணு ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இனிமேலாம் நடக்க போறது இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்க இந்த டயத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்து சில மாதங்கள் கழித்து சென்னையில் மாங்காடு ஏரியாவில் ராகவ் அண்ட் தீபாங்கிற ஒரு சந்தோஷமான தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ராகவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்க சின்னதாக ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராகவ் அண்ட் தீபாங்கிற தம்பதிகளுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ரெகுலராக ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க மனைவி தீபா தான் அந்த குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ஒரு நாள் வழக்கம் போல் இந்த ராகவ் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ திடீர்னு சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். அந்த ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. சார் 4:30 மணிக்கெலாம் அவங்க மனைவி குழந்தைய கூட்டிகிட்டு போவாங்க, இன்னைக்கு யாருமே குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அவங்க மனைவி ஒரு டைம் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா தன்னோட கணவர்கிட்ட சொல்லுவாங்க, இவர் சீக்கிரமாக கிளம்பி போய் கூட்டிகிட்டு வருவாங்க.
வருவார். அப்போ தான் இவர் யோசிச்சு பார்க்குறாரு, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு அமேசான்லேருந்து ஒரு டெலிவரி வருது. அதுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கு. அந்த ஓடிபி நம்பர் வந்து இவருக்கு வந்திருக்கு. ஸோ பட் அந்த அமேசான் பாய் வந்து வெளியில் நிற்கிறான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, மனைவிக்கு ஓடிபியை கொடுத்து அந்த பார்சலை வாங்க ட்ரை பண்ண வைக்கிறாரு. அவங்க மனைவி ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி, இதை தூங்கிட்டு இருப்பாங்க, இதை இன்னொரு நாளைக்கு கூட அதை டெலிவரி வாங்கிக்கலான்னு அவர் அப்போ விட்டுட்டாரு. பட் இப்போ தான் அவருக்கு லிங்க் பண்ண முடியுது. 3 மணிக்கு ஓடிபி அனுப்புறதுக்காக கால் பண்ண, அப்பவும் தீபா ஃபோனை எடுக்கல. தன்னோட குழந்தைய கூப்பிடுறதுக்கும் அவ ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு சின்ன பதட்டம் வருது. தன்னோட மனைவிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு, ஃபோனை எடுக்கல. இப்போ இவர் ஃபர்ஸ்ட் நேராக வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போய் தன்னோட குழந்தைய கூட்டிட்டு நேராக இவங்க வீட்டுக்கு வர்றாரு. அப்போவே சாயங்காலம் ஒரு 6-6:30 மணி ஆகுது. இவங்க வசிக்கிறதும் மாங்காடு ஏரியாவில் ஒரு ஐசோலேட்டடான ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் தான் இருந்துட்டு வராங்க. ஸோ இவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையெல்லாம் ஒத்து வராதுன்னு, இது கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்தால் கூட பரவாயில்ல, பிரைவசி வேணும்னு குறைவான விலைக்கு ஒரு பங்களா வாங்கி இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்கூல்ல இருந்து குழந்தைய கூட்டிட்டு வர்றாரு. ஸோ வந்து பார்க்கும்போதே தெரியுது, அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கும் போதே அந்த வீட்டு முன் கதவுகள் இருக்குல்ல, அந்த கதவுகளோட ஹேண்டில் வந்து உடஞ்சிருக்கு. இன்னும் க்ளோஸாக பார்க்கும்போது அந்த கதவோட லாக்கே உடஞ்சிருக்கு. அப்பவே இருக்கு புரிஞ்சு போச்சு, இந்த கதவை யாரோ ஃபோர்ஸ் பண்ணி உடைச்சிருக்காங்கன்னு. உடனே இவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, தன்னோட மனைவியை வெளிப்புறமா இருந்து கூப்பிடுறாரு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் உள்ளுக்குள்ள என்ன நடக்கும், மேபி வந்த இன்ட்ரூடர் இருப்பானாங்கிற மாதிரி பயத்தில் அவர் என்ன பண்றாரு, தன்னோட 5-6 வயசு குழந்தைய வெளியில ஓரமா நிற்க வச்சு, இங்க பாருப்பா, நான் வர்ற வரைக்கும் நீ இப்படியே உட்காந்துருன்னு வீட்டில் வெளியில உட்கார வச்சுட்டு இந்த ராகவ் வீட்டுக்குள்ள போறாரு. வீடே நிசப்தமா இருக்கு. தன்னோட மனைவியோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே போறாரு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பெட்ரூமுக்கு போய் லைட்டை போட்டார்ல, அங்க இருக்கிற சீலிங் ஃபேன்ல இந்த தீபா அப்படியே தூக்கில தொங்கிட்டு இருக்காங்க. சுத்தி எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. அவங்களோட கழுத்தை கத்திய வச்சு கட் பண்ணிருக்காங்க. உடனே பதட்டமான இந்த ராகவ் அலறி அடிச்சுட்டு வெளியில ஓடி வர்றாரு. பார்த்தா பக்கத்துல நெய்பர்ஸ் யாருமே இல்ல. உடனே தன்னோட பைக் எடுத்துட்டு குழந்தைய எடுத்துட்டு சிறிது தூரத்துல தள்ளி போய் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட உதவி கேட்டு பதட்டமாயி இதை பத்தி போலீஸுக்கு வந்து அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் வந்து தகவல் கொடுக்குறாரு. அடுத்த ஒரு 1 ஹவருக்குள்ள போலீஸ், பாராமெடிக் டீம் எல்லாருமே வர்றாங்க. அந்த கிரைம் சீனை பார்க்குறாங்க. அந்த பெண்மணி சடலமா தொங்கிட்டு இருக்காங்க. கழுத்துல கட் பண்ணிருக்காங்க. எங்க பார்த்தாலும் ரத்தம். அவங்க கழுத்துல இருந்து வழிஞ்ச ரத்தங்கள் கை வழியா அந்த இடத்துல ஃபுல்லா அப்படியே ரத்த வெள்ளமா இருக்கு. இப்போ போலீஸ் இந்த கிரைம் சீனை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபோர்ஸ் என்ட்ரி. வந்தவன் எப்படி உள்ள வந்திருக்கானா, மெயின் டோரை உடைச்சிட்டு தான் உள்ள வந்திருக்கான். ஸோ இதுல வேற எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை. அதுவும் அந்த மெயின் டோரை பார்க்கும்போதே தெரியுது, ஹேண்டில் உடைஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க தீபா உள்ள இருந்து கதவை திறக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு இன்ட்ரூடர்னு திரும்ப மூட ட்ரை பண்ணும்போது அவங்க 2 பேரும் அந்த இடத்துல பயங்கரமான சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த கதவுல இருக்க மார்க்கிங்கை வச்சு தெரியுது. ஈவன் தீபாவோட இந்த இடத்துல வந்து ஒரு சில காயங்கள் இருக்குன்னு பார்க்குறாங்க. அது வந்து இந்த கதவுனால ஏற்பட்ட காயம் மாதிரி தெரியுது. பிகாஸ் இந்த கதவுல எல்லோ கலர்ல ஒரு பெயிண்ட் இருந்திருக்கு. அந்த பெயிண்ட் அவங்களோட நெத்தி பகுதியில் இருந்ததுனால ஸோ இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்போ அந்த இன்ட்ரூடர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த தீபா வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து கொலை பண்ணியிருக்கான். ஃபைன், அவன் கொலை பண்ணிட்டான், தூக்கில் தொங்க விட்டான், எல்லாமே ஓகே. பட் என்ன காரணத்துக்காண்டி கொலை பண்ணியிருக்கான்னு பார்த்தா, அந்த வீட்டுக்குள்ள எந்த பொருளும் திருடு போல. ஸோ எதுக்காக இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறத போலீஸால யூகிக்கவே முடியல. அவங்க கணவர்கிட்ட கேட்டால் அவருக்கு விடையே தெரியல. சார், எங்களுக்கு எதிரிகள்னு யாருமே கிடையாது. நான் ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எங்களுக்கு யார் சார் எதிரி இருக்க போறா? உண்மையிலே வீடு புகுந்து என்னோட மனைவியை யார் கொலை பண்ணியிருப்பாங்கிறது என்னால் யூகிக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ அவங்க கணவர்கிட்டையும் போலீஸ் கேட்குறாங்க, சரி சார், இந்த கொலை நடந்தப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ள நடந்திருக்கலாம். அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்டால், சார் நான் மீட்டிங் ரூமில் தான் சார் இருந்தேன், எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் இருந்தது, நான் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தேன், ஆஃபீஸில் தான் இருந்தேங்கிறாரு. அவரோட ஃபோன் சிக்னலையும் ஜென்ரலாக நம்ம போன கேஸில் பார்த்த மாதிரி ஸ்பௌஸ் மேலே தான் சந்தேகம் வரும். அவரோட ஃபோன் சிக்னலையும் பார்க்குறாங்க. அவர் ஆஃபீஸ் ஏரியாவில் தான் இருந்தாருன்னு தெரியுது. பட் அவரோட சிக்னல் அப்படியே ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. காலையில் கிளம்பி போகிறாரு, ஆஃபீஸில் இருக்காரு. சாயங்காலம் ஒரு 5-5:30 மணிக்கு தன்னோட குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ இந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கு. அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த பேட்டர்னுக்கும் கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த அமேசான் டெலிவரி பாய் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், நான் வர்றப்ப இந்த வீட்டு கதவு திறந்து தான் இருந்துச்சு, லாக்லாம் இப்படி உடஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அவங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் நினச்சி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காலிங் பெல் அடிச்சு பார்த்தேன், யாரும் வரல. அதுக்கப்புறம் அந்த கதவை தட்டி பார்த்தேன், அப்பையும் வரல. பட் நான் டெலிவரி பண்ணுற அந்த ஐட்டத்துக்கு ஓடிபி வேணுங்கிறதுனால ஓடிபி அனுப்பிச்சேன். ஸோ இது வந்து கால் பண்ணால் அவங்க கணவர் ஆஃபீஸ்லேருந்து இருக்கிறார். அவர் என்கிட்ட என்ன சொன்னார், ஓடிபி வந்திருக்கா, என்னோட மனைவி இருப்பாங்க, நான் வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அவங்க மனைவி கால் பண்ணி பார்த்துருக்காரு, மனைவி வரல. ஸோ அப்போ நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம், அவர் இங்கே வெளியில் போயிட்டாரு, நாளைக்கு டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு.
சொல்றாரு. இப்போ இந்த அமேசான் டெலிவரி பாய் சொல்ற ஸ்டேட்மெண்ட் வச்சு பாத்தீங்கன்னா, ஸோ இவர் வீட்டுக்கு டெலிவரி பண்ண வரும்போது அவங்க கணவர் ஆஃபீஸ்ல இருந்திருக்காரு. ஸோ இவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க கணவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் ஒத்து போறதுனால அப்போ அவங்க கணவர் இதை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ டெலிவரி பாய் மேல போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது. பட் அவனை பத்தி விசாரிச்சா அவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சரி, இந்த வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது திருடிட்டு போயிருக்கானா இல்லை வேற ஏதாவது ஒரு தடயம் கிடைக்குதான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதாவது இந்த டெலிவரி பாய் அந்த டோரை தாண்டி அவன் வீட்டுக்குள்ள வந்ததுக்குரிய அவனோட ஃபிங்கர் பிரிண்டோ அவனோட ஷூ பிரிண்டோ டிஎன்ஏவோ எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அந்த டெலிவரி பாய் சொன்னதும் கரெக்ட் தான், அவன் வீட்டுக்குள்ள வரவே இல்லை. இப்போ அந்த டெலிவரி பாயும் வரல, அதுக்கப்புறம் அந்த கணவரும் வரலைன்னா இந்த வீட்டுக்குள்ள எந்த கொலையும் நடக்கலைன்னா எதுக்காக இவங்களை கொலை பண்ணியிருக்கணுங்கிற கொஸ்டின் தான் வருது. இப்போ ஃபாரன்சிக் டீம் அந்த கிரைம் சீனை சல்லடை போட்டு தேடும்போது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிரைம் சீனில் கண்டுபிடிக்க முடியல, ஒரு ஷூ பிரிண்ட் கண்டுபிடிக்க முடியல, ஒரு டிஎன்ஏ ஒரு தேர்ட் பார்ட்டி ஹேர் சாம்பிளோட கண்டுபிடிக்க முடியல. பட் இந்த டயத்தில் ஒரு முக்கியமான தடயத்தை ஃபாரன்சிக் டீம் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவன் வீட்டுக்குள்ள அந்த டோரை உடைச்சிட்டு வரும்போது இவன் அந்த டோரை தள்ள முயற்சி பண்ணியிருக்கான். பட் அந்த பெண்மணி தீபா உள்ள இருந்து போராடி இருக்காங்க. அப்பதான் நெத்தியில காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த கொலைகாரன் வெளியில இருந்து தள்ளும் போது இவனோட 2 விதமான பிரிண்ட் வந்து அந்த கதவுல கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று பாம் பிரிண்ட்னு சொல்லுவாங்க, ஒன்று ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த 2 பிரிண்ட்டையும் கொலைகாரனோட பிரிண்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. இப்போ அந்த டெலிவரி பாய் கிட்ட கேட்டால் அவன் என்ன சொன்னா, சார் நான் அந்த ஹேண்டில்லாம் கை வைக்கல, நான் இப்படி வச்சுட்டு இப்படி தான் சார் கதவை தட்டினேங்கிறான். ஸோ அவனோட பிரிண்ட் வந்து அந்த கதவுக்கு வந்திருக்க வாய்ப்பில் அவன் இப்படி தான் டோரை நாக் பண்ணான். ஸோ அப்போ இது கண்டிப்பாக கொலைகாரனுக்கு சொந்தமான பிரிண்டாக தான் இருக்கணும். அது ஏன் கொலைகாரனுக்கு சொந்தமான பிரிண்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, அந்த உடஞ்சு போன நாப்லையும் சரி அந்த டோரை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ண பேட்டர்லையும் அந்த பிரிண்ட் இருக்கிறதுனால ஸோ இந்த பிரிண்ட் யாருக்கு சொந்தமானதோ அந்த நபர் தான் அந்த டோரை உடைச்சிருக்கான், அவன் தான் கொலை பண்ணியிருப்பான். கரெக்டா? ஸோ இப்போ அந்த பிரிண்ட்டை அவங்க கணவரோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க, மேட்ச் ஆகலை. அந்த டெலிவரி பாயோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க, அதுவும் மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு இன்ட்ரூடர் வந்திருப்பான். சரி, சிசிடிவி கேமராவை பார்க்கலான்னு பார்த்தா அங்கே இதே பிரச்சனை தான். அவன் அந்த டிவிஆர் பாக்ஸே கழட்டிட்டு போயிட்டான். ஸோ இப்போ மாங்காடு போலீஸுக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு, இந்த கேஸில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம. அப்போ அந்த மாங்காடு கான்ஸ்டபிள் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரோட காதில் சொல்றாரு, சார் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி நுங்கம்பாக்கத்தில் இதே மாதிரி தனியாக ஒரு வீட்டில் ஒரு கொலை நடந்துச்சு சார். கிட்டத்தட்ட இதே பேட்டர்ன் தான் சார். பட் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. பட் இந்த வீட்டில் எதுவுமே நடக்கல. பட் கொலை செய்யப்பட்ட பேட்டர்ன் எக்ஸாக்டாக இருக்குது சார். ஒன்று கழுத்தறுத்து போட்டு போயிருக்கணும், இல்லைன்னா தூக்கல் தொங்க விட்டு போயிருக்கணும். எதுக்கு சார் 2யுமே சேர்த்து பண்ணணும்? அப்போ இது ஓவர் கில்லிங் தானே. அவனுக்கு அந்த வந்த பெண்கள் மேலே ஒரு வெறுப்பு இருந்திருக்கல, இந்த பெண் கண்டிப்பாக மரணம் அடையணுங்கிற நோக்கம் இருந்திருக்கல. அதுவும் இல்லாமல் அந்த டிவிஆர் பாக்ஸை எடுத்துகிட்டு போகிறது, அவன் வீட்டுக்குள்ளே வர்றது போகிறது கொலை பண்ணுறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 2 கொலையையும் ஏன் ஒரே நபர் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. இப்போ மாங்காடு போலீஸ் ஆஃபீஸர் அந்த நுங்கம்பாக்கம் ஃபைலை வாங்கி பார்க்குறாரு. 2யும் பார்த்தா ஆல்மோஸ்ட் 99% வந்து அந்த கிரைமோட பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அப்போ தான் போலீஸுக்கு புரியுது, இது சென்னையில் ஏதோ ஒரு ஐசோலேட்டட் ஈவெண்ட்டு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு குடும்ப பிரச்சனையில் யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா அடுத்தடுத்து ஒரு 5 மாத இடைவெளியில் 2 கொலைகள் நடக்குது. 2ம் ஒரே பேட்டர்னில் முழுவதும் முற்றிலும் வித்தியாசமானது. இந்த மாதிரி கொலை பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பர்சனல் மோட்டிவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ என்ன நடக்குது பேட்டர்ன், வீட்டில் அதுவும் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸில் தனியாக இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வீட்டுக்குள்ளே புகுந்து இந்த மாதிரி கொலை பண்ணி அவங்கள சீலிங் ஃபேனில் தொங்க விட்டு போகிறான், டிவிஆர் பாக்ஸை திருடிட்டு போகிறான். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் இந்த 2 கொலையும் நடந்ததுனால இது 2யும் பண்ணது ஒரே நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த 2 கொலையும் பண்ணது ஒரே நபராக இருந்தா அவன் கண்டிப்பா இதோட நிறுத்த மாட்டான். இந்த மாதிரி பல கொலைகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சென்னை போலீஸ் திங்க் பண்றாங்க. கிரைம்ல சொல்ற மாதிரி ஓவர் கில்லிங் அப்படிங்கிற பேட்டர்ன்ல வீடு புகுந்து இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணி சீலிங் ஃபேன்ல தொங்க விட்டு போன அந்த நபர் யாரு? இந்த 2 கொலையும் ஒருத்தன் தான் பண்ணாங்கிறது போலீஸுக்கு நல்லா தெரியுது. பட் போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி சென்னையில இந்த 2 கொலையோட இந்த ஈவெண்ட் நின்னதா இல்ல அடுத்தடுத்து பல கொலைகள் நடந்ததா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கொலை குறியீடுகள் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸோட 2வது பாகத்தில் அடுத்து சென்னையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்களோட 2வது எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.